ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் அளிக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுடைய பலம் பலவீனம் பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளை நான் முழுசாக சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வாரமாக இருக்குங்க. முக்கியமாக புதன் ராசி அதிபதி மற்றும் செவ்வாயின் சேர்க்கையால் வெற்றி ஸ்தானம் பலம் பெற்று உள்ளதுங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பணியாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இழுபறியான வேலைகள் சீக்கிரமாக முடியும். தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலப்படுவதால் பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் உங்களுக்கு உண்டாகும். கால் புணர்ச்சியால் பிரிந்த உறவுகள் இணைய வாய்ப்பு உள்ளதுங்க. உடல்நிலை சீராக இருக்கும். மன அழுத்தம் உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 2, 3, 4 சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறுங்க. இழுபறியான வேலைகள் முடிவுக்கு வரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகளந்த பெருமாளை வழிபடுவது வாழ்வில் வளத்தை உண்டாக்குங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. திருமண வயதில் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவைங்க. அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அதிகாரிகளின் ஆதரவுடன் கோரிக்கைகள் நிறைவேறுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் விஷயத்தில் தக்கவர்களின் ஆலோசனை அவசியமாக உள்ளது. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டுங்க. பங்குதாரர்களின் ஆதரவு ஆறுதல் உங்களுக்கு தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறைய உள்ளதுங்க. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைத்து விடுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 13. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு. தினமும் நீங்கள் காலையில் பூஜை அறையில் இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளக்காய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அசுவ பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளுனே. அது மட்டும் இல்லாமல் உலகளந்த பெருமாளை வழிபட வாழ்வில் உங்களுக்கு வளம் உண்டாகுங்க. உத்திரம் 2, 3, 4 பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார். இழுபறியாக இருந்த வேலை உங்களுக்கு முடியுங்க. தொழில் புரிவோருக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை உங்களுக்கு சீராகும். செல்வாக்கும் உயருங்க. அஸ்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகுங்க. வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை போராட்டம் என்ற நிலை மாறுங்க. வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். சித்திரை 1, 2 பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சி வெற்றியாகுமாக இருக்கும். புதிய இடம் வீடு வாங்க எடுத்த வேலைகள் முடிவிற்கு வருங்க. சுய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு நீங்கும். வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லாபம் தரும் வகையில் உங்களுக்கு இருக்கும். சேமிப்பும் உயரும் வகையில் இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கும்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்வான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வெற்றிகரமாக இருக்கும். சில இடங்களில் சவால்களாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரம் இதுவாக உள்ளது. வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் வாரமாக உள்ளது.
அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க. வேலை மாறுதல், சம்பள உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாங்க. வியாபாரம் ரீதியாக பார்த்தாங்கன்னா வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேருங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டுங்க. கலைத்துறையினர் சினிமா வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் சற்று எச்சரிக்கையான முதலீடுகளை நீங்கள் செய்வது நல்லதாக இருக்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வருதுங்க. குரு 11 இருப்பதால் நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணையதள மோசடிகளில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொழிலை நிதானமாக விரிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் மட்டுமே நீங்கள் ஈடுபட வேண்டி இருக்குங்க. பண விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தர்மம் தலைக்காக்கும் நேரமாக இருக்குதுங்க. ராசி அதிபதி புதன் தனாதிபதி சுக்கிரனுடன் சேருவது தர்மக்கர் மாதிபதி யோகமாக உள்ளது. மாற்றமும் ஏற்றமும் கூடி வரும் நேரமாக இருக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக நடக்குங்க. அதிர்ஷ்டம், போட்டி, பந்தயம் போன்றவற்றை உங்களின் வருமானத்தை பெருக்கும். தொழில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை பதிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த அரசாங்க தடைகள் உங்களுக்கு நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். குடும்ப உறவுகளிடம் இணக்கம் உண்டாகும். ஆனால் வியாபார ரீதியாக விரையாதிபதி சூரியனுடன் சேர்க்கை பெறுவதால் வரவிற்கு மீறிய செலவுகளால் தேவையற்ற நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படும். வாடகை வீட்டு பிரச்சனையில் இருந்து விடுபட்டு சொந்தமாக அபார்ட்மெண்ட் வாங்கி குடியேறுவீர்கள். உங்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்த உயரதிகாரியின் மனநிலை மாறி ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் உள்ளது. பங்குதாரர் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்குங்க. பெண்கள் கணவரின் தொழில் உத்தியோக உயர்வால் நிம்மதி அடைவார்கள். தினமும் அபிராமி அந்தாதி படிப்பதால் கண்டகச்சனியால் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் தேர்ச்சியும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கு. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்குங்க. பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு பணம் சம்பந்தமான சிந்தனைகள் தலை தூக்குங்க. ஆரோக்கிய பாதிப்பு, காவல்துறையினர் மூலம் அச்சம் ஆகியவை உங்களுக்கு ஏற்படலாம். திட்டமிட்டபடி பயணங்களில் தடைகள் ஏற்படலாங்க. பிறரை கண்டு ஏற்படும் பொறாமை மற்றும் கோபங்களை தவிர்த்து நல்லபடியாக இருப்பது நல்லதாக இருக்குங்க. திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைத்து விடுங்க. இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமல் போகுங்க. கவனமாக உடம்பை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் வாரமாக இந்த வாரம் உள்ளது. அஸ்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் அபரிமிதமான அறிவுத்திறனால் கௌரவ பட்டங்கள், புதிய பதவிகள் ஆகியவை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தில் பாச போராட்டங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் தொழில் அல்லது வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்களை நீங்கள் சமாளிக்கலாம். கடன்களை அடைக்க தக்க சமயத்தில் பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு. அரசு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்குங்க. சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் உங்களுக்கு மனோபயமும் நிலவும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை 1, 2 பாதங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க. ஆடை ஆபரண லாபங்கள் பெற்று உற்சாகமாக திகழ்வீர்கள். பிள்ளை பேறு, தொழிலில் புதிய வாய்ப்புகள் மற்றும் லாட்டரி யோகம் ஆகியவை ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அக்னி பயம், திடீர் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. எந்த காரியத்தையும் திறம்பட செய்யும் உங்கள் செயற்திறன் கூடுங்க. அதன் காரணமாகவே உங்கள் பணி இலக்கை நீங்கள் அடைவீர்கள். சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடும் உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் அவர்களின் பேச்சு திறனால்
உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னி ராசி நேயர்களுக்கு வரப்போகிற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவர்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.